நல்ல கிறிஸ்பான வாழைக்காய் 65 எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாவோ வச்சு சாப்பிட்லாம். நல்ல முத்தின வாழைக்காயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நேரம் கிறிஸ்பாக இருக்கும். பிஞ்சு வாழைக்காயில் செஞ்சிங்கன்னா சீக்கிரம் நமத்து போயிடும். நான் மீடியம் சைஸில் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். தோலை சீவிட்டு 1 சென்டிமீட்டர் அளவு க்யூப்ஸாக நறுக்கிக்கோங்க. எல்லா பீஸும் ஓரளவு சேம் சைஸில் இருக்கிற மாதிரி நறுக்கிக்கோங்க. வாழைக்காயை அரிஞ்சோன்னா தண்ணியில் போட்டுடுங்க. அப்போ தான் கருத்து போகாது. ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி 2 டீஸ்பூன் கல் உப்பு போட்டு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கோங்க. இது போல் நல்லா கொதித்ததும் அரிஞ்சு வச்சுருக்க வாழைக்காய்களை தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது போல் ஃபுல்லாக கொதித்து நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திட்டு வாழைக்காயை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. வாழைக்காயை இது போல் ஒரு கொதி விட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். இது போல் வேக வச்சு செய்யும்போது மேலே நல்ல கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மசாலா உதிராமல் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கும். மிக்ஸி ஜாரில் 1/2 இன்ச் இஞ்சி, 7-8 சின்ன வெங்காயம், 8 பூண்டு பல், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு தண்ணி விடாமல் குறவரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச விழுதோட 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அல்லது நெய், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து பல்ஸ் மோடில் 2 சுற்றி எடுத்துட்டு வாழைக்காயோட சேர்த்து மெதுவாக கலந்து விடுங்க. அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா வாழைக்காயோட ஷேப் மாறிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து விட்டு இது போல் வாழைக்காய் மேலே மசாலா ஃபுல்லாக கோட்டாக இருக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து வேணாலும் கலந்துக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையை பொடியாக அரிஞ்சு சேர்த்து நல்லா கலந்துட்டு மிதமான காய்ச்சல் உள்ள எண்ணெயில் இது போல் ஒன்று ஒன்றா உதுத்து போட்டு எண்ணெயில் கொள்கிற அளவுக்கு சேர்த்து மிதமான தீயிலே பொரிச்சிக்கோங்க. வாழைக்காயை சேர்த்தோன்னே கரண்டி வச்சு கலந்தீங்கன்னா மசாலா உதிர்ந்துடும். அதனால் மேலே இது போல் பபுள்ஸ் கொஞ்சமாக அடங்கினதுக்கு அப்புறம் புரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடிக்கடி கலந்து விட்டு பொரிச்சிங்கன்னா தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் வேகும். எண்ணெயோட சலசலப்பு லேசாக அடங்கி இது போல் பொன்னிறமாக நல்லா கிறிஸ்பானதும் எடுத்துட வேண்டியதுதான். இதில் கரம் மசாலா பொடி வேணாலும் சேர்த்து செய்யலாம். மேலே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கிற அந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்.